Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலை எல்லா சாதத்துக்குமே சூப்பரான சைடிஸ் பாவைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 2 பாவைக்காய் எடுத்து அதில் விதை எல்லாமே நீக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை மோரில் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மோர் எடுத்து வச்சுருக்கோம். மோரில் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம பாவைக்காய் மோரில் சேர்த்தோம் அப்படின்னா கசப்பு எதுவுமே இருக்காது. நிறைய பேர் பாவைக்காய் கசக்கும் அப்படிங்கிறதுக்காகவே பாவைக்காய் சாப்பிடாம இருப்பீங்க. நம்ம பாவைக்காய் மோரில் சேர்த்தோம் அப்படின்னா கசப்பே இருக்காது. இப்போ மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவைக்காய் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவைக்காய் சேர்த்தாச்சு. 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாவைக்காயோட கசப்பு எல்லாமே போயிருக்கும். இப்போ பாவைக்காய் எடுத்து நம்ம தனியாக வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாவைக்காய்க்கு தேவையான கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் அது இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் அது இதில் சேர்த்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காமல் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பாவைக்காய் பொரியல் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அது இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவைக்காய் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பாவைக்காயில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவைக்காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மூடி வச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவைக்காய் முக்கால்வாசி வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி மோரில் உப்பு சேர்த்துருக்கோம். அப்படிங்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பாவைக்காய் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பாவைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவைக்காய் பொரியல் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா சாதத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.